ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். விடாமுயற்சி படம் நாளைக்கு வெளியீடு. ஒரே பரபரப்பாக இருக்குது. அப்படியே திரையரங்குகள்லாம் எப்பா 2 வருஷத்துக்கு அப்புறம் வர திரைப்படம் எப்படி இருக்க போதோ என்ன இருக்க போதோ அப்படின்ற மாதிரி பல கனவுகளோட ரசிகர்கள் இங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னென்னா, சமீபத்தில் ஒரு செய்தி என்னென்னா, நேற்று காலையில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த தேட்டரில் டிக்கெட்டு ஓப்பன் ஆகிடுமா முதல் ஷோ நம்ம பார்த்துணும் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணிக்கிட்டே இருந்தோம். எப்படியாச்சும் அந்த ஊரில் போய்ட்டு நம்ம அந்த படத்தை ஃபஸ்ட் ஷோ பார்த்து ரசிகர்களுக்கும் பொதுமக்களும் நம்ம ரிவ்யூ சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்போ ஓப்பன் ஆகும் நானும் ஏங்கிட்டே இருந்தேங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நேற்று காலையில் அந்த தேட்டரில் ஒரு 10:30 மணி இருக்கும், ஒரு 11:30 மணி இருக்கும். ஒரு தம்பிக்கிட்ட நான் சொல்லி வச்சுருந்தேன், தம்பி எனக்கு தேட்டரில் டிக்கெட் ஓப்பன் ஆகணும் டக்குன்னு சொல்கிறேன், நான் போட்டுருந்தேன். சரி நான் கண்டிப்பாக சொல்கிறேன்னா அப்படின்னா. ஒரு 11:30 மணிக்கு ஃபோன் வச்சு, அண்ணா டிக்கெட் ஓப்பன் ஆகிடுச்சின்னா நீங்கள் புக் பண்ணிங்கன்னா சீக்கிரம் போய் நம்ம பார்த்துடலாண்ணா அப்படின்னா. சரி ஓகே, என்னடா அது எப்படி? சரி தம்பி சொல்கிறேன், டக்குன்னு வண்டியெல்லாம் ஓரம் கட்டிட்டு எல்லா வேலையும் எடுத்து போட்டு டக்குன்னு ஆன்லைனுக்கு போய் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ தானே இந்த தம்பி ஃபோன் பண்ணால் புக்கிங் ஓப்பன் ஆகிடுச்சின்ட்டு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த தேட்டரில் கிட்டத்தட்ட கீழே கடைசியில் ஒரு 2 ரூபா தான் இருக்குது. நான் புக் பண்ணிட்டு வெளில வரதுக்குள்ளே சோல்ட் அவுட். எங்கன்னு கேட்குறீங்களா? நகிரி, நம்ம தமிழ்நாடு இல்லைங்க, ஆந்திராவில் இருக்கிற நகிரியில் எஸ்ஜே சினிமாஸ் அந்த தேட்டரில் வழக்கமாக நம்ம தமிழ் படங்கள், இங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ், இங்கே இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாமே அந்த தேட்டர் தான் போய்ட்டு படம் பார்க்குறாங்க. நிறைய நடிகர்களோட படங்கள் இப்போ சமீபத்தில் எல்லாருமே அங்கே பார்த்துருப்பாங்க. என்ன சொல்ல போனால் வேட்டையின் திரைப்படம் நான் அங்கே தான் போய்ட்டு பார்த்தேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வேட்டையின் திரைப்படம் கூட கொஞ்ச நாள் ஸ்பேஸ் இருந்தது. அதாவது இந்த டிக்கெட் ரிசர்வேஷன் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாள் வரைக்கும் இருந்தது அந்த ஏர்லி மார்னிங் ஷோ. அதே மாதிரி பார்த்தா கங்குவா திரைப்படமும் அங்கே தான் பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தா கேம் சேஞ்சர், இந்த மாதிரி திரைப்படம் அங்கே தான் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி திரைப்படம்லாம் பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஈஸியாக டிக்கெட்டே வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ரீயாகவே இருந்தது. அடித்து பிடிச்சி பார்க்குற மாதிரி எல்லாம் அந்த அளவுக்குலாம் டக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி இந்த ட்ரெயின் டிக்கெட்டு தக்கலில் புக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணிலாம் நாங்கள் பண்ணவே இல்லை. ஈஸியாக ஃப்ரீயாக பண்ணிட்டோம், படம் பார்த்துட்டோம். பட் இந்த திரைப்படம் அந்த தம்பி ஃபோன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு கேப்பு. அதுக்குள்ளே டிக்கெட்டு கடகடன்னு புக் ஆகிடுச்சிங்க. சமீபத்தில் நான் பல திரைப்படங்கள் அங்கே தான் நாங்கள் அதிகாலை காட்சி, இந்த ஸ்பெஷல் ஷோஸ்லாம் அங்கே தான் பார்த்துட்டு இருந்தேன். எந்த ஒரு படத்துக்கும் இந்த மாதிரி ஒரு புக்கிங் நான் பார்த்ததில்லை. அதாவது அந்த ஊரில் தமிழ் படங்களுக்கு இவ்வளோ புக்கிங். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் அதிகாலை காட்சி உங்களுக்கு இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதிகாலை காட்சி இல்லாததுனால என்ன பண்ணுறோம், அண்டை மாநிலங்களான கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இது மாதிரி தான் போய்ட்டு படம் பார்த்துட்ருக்காங்க. ஃபேன்ஸும் சரி, நிறைய பத்திரிகை நண்பர்களும் சரி போய் பார்க்குறாங்க. அந்த வகையில் நமக்கு அதாவது இப்போ சென்னைக்கு மிக அருகாமையில் தான் சொல்லலாம். ஒரு 2 ஹவர்ஸ் ட்ராவல் அந்த நகரம். அந்த நகரத்தில் போய்ட்டு இருந்தால் நம்ம பார்த்துட்டு ஈஸியாக சென்னைக்கு ரீச் ஆகிடலாம். ஏன்னா பெங்களூர் போனால் கிட்டத்தட்ட ஒரு 1 டே 2 டேஸ் ஆகிடும். இந்த பக்கம் கேரளா போனாலும் நமக்கு ஒரு 2 டேஸ் ஆகிடும் ஒரு படத்தை பார்த்து ரிட்டர்ன் சேர்றதுக்குள்ளே. பட் இதுன்னா ஒரு ஹாஃப் டேலேயே முடிஞ்சிடும். படம் பார்த்துட்டு அப் அண்ட் டவுன் ட்ராவலும் சேர்த்தினாலே ஒரு 10 மணி நேரத்தில் முடிஞ்சிடும் எல்லாமே. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, சரி இந்த டிக்கெட்டை புக் பண்ணுவோம் அப்படின்ட்டு மாதிரி பார்க்குறேன். அந்த தம்பி ஃபோன் பண்ணி நான் புக் பண்ணுறதுக்குள்ளே கீழே போயிடுச்சு. நான் புக் பண்ணிட்டு வெளில வரதுக்குள்ளே பார்த்தா சோல்ட் அவுட்டு, தேட்டர் சோல்ட் அவுட். என்னடா அது, அரை மணி நேரத்தில், அதுவும் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் அரை மணி நேரத்துலேயே மொத்த டிக்கெட்டு சோல்ட் அவுட் ஆகிடுச்சே அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். என்ன காரணம்னா, எப்படா நம்ம தமிழ்நாட்டில் அதிகாலை காட்சி போடுவாங்க அப்படின்ட்டு ஏங்கிட்டு இருந்த ரசிகர்களுக்கு காத்துக்கிட்டு இருந்து வெயிட் பண்ணி டக்கு புக் பண்ணிட்டாங்க எல்லா டிக்கெட்டையுமே. எல்லாம் சோல்ட் அவுட் அந்த 6-5 ஷோ காலையில். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ட்ரெயினில் டிக்கெட் கூட வாங்கிடலாம் பழகுது. அந்த தேட்டரில் இந்த அஜித் படத்தை டிக்கெட் வாங்குறது அவ்வளோ கஷ்டம் பழகுது. அந்த மாதிரி ஒரு புக்கிங் போய்ட்டுருக்கு. சமீபத்தில் பல முன்னணி நடிகர்களோட படங்களை நம்ம அங்கே தான் பார்த்தோம். நிறைய பேருக்கு தெரியும், இந்த இது பார்க்குற எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு புக்கிங் போட்ட ஒரு 25-30 நிமிஷத்துக்குள்ளே ஆல் டிக்கெட் சோல்ட் அவுட்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது. அதுவும் ஸ்பெஷல் ஷோ வேறு, அதுவும் ரேட்டு என்னன்றது ஆன்லைன்லேயே போட்டிருக்காங்க. அந்த திரைப்படத்துக்கு அங்கே என்ன ரேட்டு விற்கிறாங்கன்ட்டு அந்த அளவுக்கு பாருங்கள். புக்கிங் எப்படி இந்த ஜெட்டு ஸ்பீடுன்னு வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஜெட்டு ஸ்பீடில் இந்த படத்துடைய புக்கிங் அந்த தேட்டரில் போயிருக்கு. அதுக்கு அடுத்த காட்சிகள் கூட 80% கிட்ட வரைக்கும் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ ஒரு வெளி மாநிலங்களில் ஒரு தமிழ் நடிகரோட படம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக, அதுவும் அதிகாலை காட்சிகள் ஃபாஸ்ட்டு ஃபில் பண்ணுற அளவுக்கு அவ்வளோவுக்கு இதுவாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு தெலுங்கு நடிகர் படமோ, ஒரு கன்னட நடிகர் படமோ, ஒரு மலையாள நடிகர் படமோ இங்கே போடும்போது ஸ்பெஷல் ஷோலாம் போடாமல் இங்கே என்ன க்ரௌட் வரும்னு உங்களுக்கு தெரியும். நம்ம மற்ற மாநிலங்களில் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் எல்லா நடிகர்களுக்குமே இப்போ ஓரளவுக்கு மார்க்கெட் இருக்குது. அதாவது மற்ற மாநிலத்தோட நடிகர்களுக்கு. ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு ஒரு புக்கிங் ஆகுமா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு புஷ்பா 2 வரும்போது இங்கே அந்தளவுக்கு புக்கிங் ஆச்சா? காலைல 9 முடிச்சா அவ்வளோ புக் ஆச்சா?
நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா முதல் பாகத்தோட வெற்றிக்கு பிறகு 2ஆம் பாகன்ற வரும்போது இவ்வளோ புக்கிங் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தானே. ஸோ அந்த மாதிரி நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கும்போது எப்படி தோணும் நமக்கு, ஏன்னா இப்படி அடிக்குது புக்கிங் அப்படின்ற மாதிரி. சரி நம்ம அங்கே தான் அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணி நம்ம தமிழ்நாடு பக்கம் வந்தீங்கன்னு வச்சிங்களேன், திருச்சியில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எத்தனையோ ஷோஸை வந்து முதல் நாள் வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு. ஏன்னா திருச்சியில் வந்து எந்த படத்துக்குமே முதல் நாள் வந்து அத்தனை காட்சிகள் போடப்படலை. அதாவது விடுமுறை நாட்கள் ரிலீஸான படங்களுக்கே அவ்வளோ காட்சிகள் இல்லையா, ஆனால் பட் வேலை நாட்கள் ரிலீஸான இந்த படத்துக்கு திருச்சி சிட்டியில் மட்டும் அத்தனை காட்சிகள் போடப்பட்டிருக்கு. அத்தனை காட்சிகளுமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு முதல் நாள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி அதெல்லாம் விடுங்க. எப்போவுமே வந்து அஜித் படம்னா இந்த தேட்டருக்கு போனால் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 100 ஷோ ஓடும்பா முதல் நாள் மட்டும் இவரோட அஜித் படம்னா அப்படின்ற மாதிரி தேட்டர் எதுன்னு பண்ணால் ஈஸியாக சொல்லிடலாம். சென்னை மாயாஜால் காம்ப்ளெக்ஸ் அந்த திரையரங்கில் இப்போ வந்து அதிகாலை காட்சி இல்லை. அதிகாலை காட்சிகள் இல்லாமலேயே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 80 ஷோ நெருங்கிடுச்சுக்கு அந்த படம். முதல்ல போடும்போது ஒரு 40 ஷோ போட்டாங்க சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஷோ ஆக்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 64 ஷோ ஆக்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 70 ஷோ ஆக்கினாங்க. அப்புறம் 75 வந்து நிற்குது. இப்போ நாளைக்கு போய் பார்க்கும்போது நான் 80 ஷோ தாண்டி நிற்கும். இது அதிகாலை காட்சி இல்லாமலே அந்த தேட்டரில் வந்து 80 ஷோ கிட்ட நெருங்கிட்டு இருக்குது. அதுவும் 80 ஷோவுமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. அவங்க போட்ட எல்லா ஷோஸுமே சோல்ட் அவுட் முதல் நாள். வேலை நாட்கள் விடுமுறை நாட்கள் கூட கிடையாது சார். வேலை நாட்களில் இத்தனை ஷோ போட்டு சோல்ட் அவுட்டு. அதே மாதிரி பார்த்துங்க, இப்போ இந்த படத்துக்கு மட்டும் அதிகாலை காட்சி இருந்ததுன்னா குறைஞ்சது இப்போ இந்த படத்துக்கு 100 காட்சிகளை தாண்டி இருக்கும். முதல் நாள் மட்டும் விடாமுயற்சி திரைப்படமே 100 காட்சிகள் மேலே தாண்டி இருக்கும் சென்னை மாயாஜாலில். அதிகாலை காட்சி இல்லாமலே இந்த திரைப்படம் கிட்ட 80 காட்சி கிட்ட நெருங்கிட்டு இருக்கு இந்த திரைப்படத்தோடு. அதுவும் எல்லா டிக்கெட்டும் வந்து சோல்ட் அவுட் வேறு. ஏதோ தேட்டரு காலியாக இருந்து 80 ஷோ போகிறாங்கன்னா பரவாயில்லைங்க, ஆனால் தேட்ரு ஹவுஸ்ஃபுல் அத்தனை ஷோவும் ஹவுஸ்ஃபுல் மாயாஜாலில். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு புக்கிங். என்ன காரணம்னா எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் என்னென்னா அஜித்குமார்ன்ற ஒரே நபர் மட்டும்தான். வேறு யாருமே இந்த படத்தில் நம்பி யாருமே வரல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த படத்துக்காக பெரிய லெவலில் பூஸ்ட் அப்லாம் பண்ணலை, பெரிய லெவலில் ப்ரொமோஷன் பண்ணல, எதுவுமே கிடையாது. இந்த வர எல்லாமே அஜித்குமார்ன்ற ஒரே தனி நபருக்காக வர வருமானம் மட்டும்தான். அதனால தான் அவர் என்றைக்குமே வந்து கிங் ஆஃப் ஓப்பனிங். இது சொல்கிறதுக்கு காரணமே, அவரை இந்த மாதிரி சொல்லி அழைக்கிறதுக்கு காரணமே கிங் ஆஃப் ஓப்பனிங் சொல்கிறதுக்கு இதுதான் ரீசன். எதுக்காக இந்த வீடியோ நம்ம சொல்ல வந்தோம்னா, ஏன்னா ஒரு அண்டை மாநிலத்தில் ஒரு திரைப்படம் அதிகாலை காட்சி போட்டு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் ஆனது, அதாவது ஹவுஸ்ஃபுல் சோல்ட் அவுட் ஆனது எனக்கு தெரிஞ்சு இப்போ லேட்டஸ்ட்டு வரலாற்றுலேயே இந்த திரைப்படம் தான். ஏன்னா அதுக்கு முன்னெல்லாம் நம்ம தமிழகத்திலே வரல 5 அதிகாலை காட்சிகள்லாம் போட்டிருக்கோம். அதனால் வந்து நம்ம அண்டை மாநிலத்துக்கு பெருசாக போயிருக்க மாட்டோம். ஆனால் இப்போ அதிகாலை காட்சி தமிழகத்தில் இல்லாதனால நம்ம அண்டை மாநிலங்கள் தான் இங்கே வந்து ரசிகர்களும் சரி நிறைய நண்பர்களும் படையெடுத்து நம்ம அங்கே போய் படத்தை பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த திரைப்படம் புக்கிங் ஓப்பன் சொல்லி அடுத்த அரை மணி நேரத்தில் டிக்கெட் சோல்ட் அவுட், ஆல் டிக்கெட் சோல்ட் அவுட்டுன்னு பண்ணது வெறும் பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே டோட்டலாக எல்லா டிக்கெட்டும் சோல்ட் அவுட் ஆச்சு. இதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டோம். ஸோ விடாமுயற்சி திரைப்படம் வந்ததுக்கப்புறம் திருவினையாக்குதோ இல்லையோ, வர்றதுக்கு முன்னாடியே இங்கே திருவினையாக்கிச்சு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.